அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் முழுமையாக பல அதிரடியான மாற்றம் குரு உச்சம் பெறுவதால் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அதற்கு முன்னதாக அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்தே அதற்கான பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசியின் நாதர் உச்சம் பெறுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர், முழு சுபகிரகமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைய போகின்றன. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் தோஷத்தையோ தடையையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி, ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை, தாமதம், தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம். ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது. அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது. எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை
என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள், எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக, நுட்பமாக, நுணுக்கமாக கணித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. தோஷமற்றவராக இருப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திக்க முடியும். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். சுகஸ்தானத்தையே வலுப்படுத்துகிறார். எனவே உறுதியாக தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு பல நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். வீண் விரயங்களை முதலீடாகவும் சுப விரயங்கமாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் சற்று அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உச்சம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு மனதில் உண்டாக கூடிய வீண் குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த காரியத்தை குடும்பத்தில் மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கிடைக்கும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்கள் அஷ்டமத்தில் குரு அமர்ந்தாலும் சிறப்பாக கைகூடும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாவதோடு எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். பண வரவு சற்று தாராளமாக அமையும். அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள், முயற்சியில் மிக பிரம்மாண்டமாக உங்களது உழைப்பிற்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றமும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட குரு உச்சம் பெறுவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு